29 31 வரைக்கும் வாசிக்கலாம். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாபாரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினம் சம்பளமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யனுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேற்சையிலிருந்து விழுந்து துணிக்கைகளாலே தன் பசி ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யனும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்க பொருட்டு நீ அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றார். அதற்கு அவன், அப்படி அல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவரிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கு தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்ன சொல். நல்ல ஆண்டவரே, இந்த வசனத்தை எங்களுக்காக வேதத்திலே நீர் எழுதி வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த உண்மை சம்பவம் என்று சொன்னார் பல 100 வருஷங்களுக்கு முன்பாக நடந்த காரியம் என்று தெரிவிக்கிறோம். இந்த சம்பவத்திலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியத்தையும் உண்மையையும் எச்சரிப்போம் நாங்கள் கேட்டு பயனுடைய உங்களுக்கு உதவி செய்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 2 பேர் 2 இடம், 2 வெவ்வேறான வாழ்க்கை. முதல்ல என்ன சொன்னேன்? 2 பேர், 2 இடம், 2 வெவ்வேறான வாழ்க்கை. நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த சம்பவத்தை நீங்கள் கேர்ஃபுல்லாக படிச்சிங்கன்னா அந்த 2 காரியங்கள் தான் மையப்படுத்திருக்கோம். நிறைய பேர் இருக்காரு, நிறைய காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்காரு. 2 காரியத்தை மையப்படுத்தி கர்த்தர் ஒரு உண்மை சம்பவத்தை தேவன் நமக்கு சொல்ல. 2 பேர் யார் யார்? ஐஸ்வர்யவான், லாசரு. 2 இடம், அது என்ன? பரலோகம், நரகம்.
ரெண்டு வித்தியாசமான வாழ்க்கை. அது யார்? ஐஸ்வர்யவானுடைய வாழ்க்கை சரித்திரம். ரெண்டாவது அந்த ஏழை லாசுடைய வாழ்க்கையின் சரித்திரம். ரெண்டு பேருடைய வாழ்க்கை தரம். இந்த காரியத்தை வைத்துதான் இந்த சம்பவத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அதற்கு சோதரம் இது பல 100 வருஷங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சத்தியம். அதற்கு சோதரம் இப்போ இந்த ஐஸ்வர்யவானை முதலாவது நாம் பார்க்கிறோம். ரெண்டு பேர். அதில் இந்த ஐஸ்வர்யவானை நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது 19வது வசனத்தை வாசிப்போம். அனுதினமும் every day he lived rich full life. சம்பூர்ணமாய் அவர் வாழ்ந்து கொண்டு வந்தார். சொந்த குறையில்ல, நல்ல வேற காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டிருந்தார். நல்ல ராஜ மாளிகையில் அவர் வாழ்ந்தார். நல்ல சாப்பிட்டார். பர்கர் சாப்பிட்டாரு, பீஸா சாப்பிட்டாரு, ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்டாரு, எல்லாம் நல்லா சாப்பிட்டாரு. இப்படி வாழ்ந்தார். நல்லா வாழ்ந்தார். ஒன்றுக்கும் குறையில்லை. நல்ல சுகபோகமாக வாழ்ந்தார். ஆனால் அந்த ஏழை வாழ்ந்த வாழ்க்கை பார்க்கும் பொழுது அவர் எப்படி வாழ்ந்தார்? சரிங்க. லாசரு என்று பெயர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அவனுடைய உடம்பெல்லாம் பரு கோட்டை எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்புறம் அவனுக்கு வீடு வாசல் கிடையாதுங்க. பிளாட்ஃபார்ம் ஒரு மூலையில் இருந்தான். நமக்கெல்லாம் வீடு வாசல் இருக்கு, அவனுக்கு கிடையாது. அவன் பிளாட்ஃபார்ம்ல இருக்கான். அப்புறம் அவனுக்கு சாப்பிட்டு கூட உணவு கிடையாதுங்க. சாப்பிட்டு உணவு இல்லை. ஸ்தோத்திரம். காரைக்குடி பாஸ்டர் தேவசிகாமணி வாரம் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க சபை 10 மணிக்கு ஆரம்பிக்கும். காலையில் ஒரு 2 சிஸ்டர் வந்துடுவாங்க. சைடில் பார்த்தா அவர் விறகு அடுப்பு வச்சுருப்பார். கட்டி அதில் சமைப்பாங்க. சமைக்கிறதுனா அதில் சபையாருக்கு மட்டும் சமைக்க மாட்டாங்க. சபையாரில் ஒரு 50 பேர் சேர்த்து சபை பண்ணுறாங்க. அந்த 50 பேருக்கும் ஒரு பொட்டலமாக கட்டிடுவார். ஆராதனை முடிஞ்ச பிறகு மத்தியானம் 3 மணிக்கு தெருவில் ஏழையாக திசை எடுத்துன்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் கொடுக்குறாங்க. சோதனை எனக்கும் செய்ய ஆசை. அப்படி ஏழை திசைக்காரங்க திசை இருக்கிறாங்க, சாப்பாடுகள் இல்லாமல் இருக்கிறாங்க, பிளாட்ஃபார்மில் இருக்கிறாங்க, வீட்டில் அவங்கள போய் பார்த்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரணும். யாராவது 2 பேர் உதவி செய்வீங்கன்னா அதை நம்ம செய்யலாம். சரி. அப்புறம் நாய் வந்து என்ன பண்ணிச்சான்? பாவம், நாயை தொட்டத்துக்கு கூட ஒன்று பலன் இருக்கணும். நம்மளால என்ன பண்ணுவோம்? பின்னாடி வந்து அதை பார்ப்போம். அப்படி மனுஷன் வச்சுக்கிறோம். கீழே கல் எடுத்து ஒரு அடி தான் ஓடு.
சிலருக்கு ரொம்ப நாய்னா ரொம்ப ஆசை. 4-5 நாய் ஒரு வீட்டில் போனால் நான் 3-4 நாள் பயங்கரமாக இருக்கு நாய். ஒரு நாய் இல்லை. சில பேருக்கு ரொம்ப ரோடு நாய்னா ரொம்ப ஆசை. அது சாப்பாடு போட்டு வளர்த்துருக்காங்க. குடும்பத்தில் ஒருத்தராக வச்சு பராமரி. இங்கே ஒருத்தர் பார்த்தா டெய்லியும் மேரி கோல்டு பிஸ்கெட் போட்டுருக்காங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டில். நாய்களுக்கு எல்லாம் நாய்கள் குட்டி நாயிலிருந்து பெரிய நாய் வரலாம் அங்கே தான் சொல்லி இருக்கு. சில நாய் குடிக்கும், சில முடியாது. நாய் எதுக்கு வளர்க்குறாங்க தெரியுமா? எதுக்கு வளர்க்குறாங்க? வீட்டை யாராவது வந்தா வீட்டை பாருங்க குறைக்கும். ஐயா சொல்ற சான்ஸ் சொல்லுங்க. கத்தரே பாதுகாப்பு அந்த நாய் வளர்க்க இங்க ரிட்டர்ஸ் ஒரு நாய் வளர்த்தாரு. அங்க யாரும் இருக்க மாட்டாங்க, அதனால வளர்த்தாரு. வீட்டில் நாய் வச்சுட்டு நான் பார்த்தேன். ஐயாவோட வீட்டில் நாய் கிடையாது, அதனால நானும் வளர்க்குறீங்க. கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கார். ஆமென். அதற்கு மகிமை. அந்த நாய் வந்து பாவம் சும்மா இருக்கக்கூடாது. அவன் ஏதாவது கிள்ளி போட்டிருப்பான், அதை சாப்பிட்டு உட்காந்து வச்சுருவாங்க. இது சும்மா இருக்கவங்க வந்து அந்த நாயை பார்த்தீங்கன்னா பசியும் பட்டியும் நரம்பு தோல்மாவது வந்து இவனை நக்கி பருகு பாருங்க. அவன் இருந்த நிறைய பாருங்க. யாராவது அப்படி பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி நம்ம கண்டு தெரிஞ்சு யாராவது அந்த மாதிரி இருப்பாங்க. ஏதோ பிச்சை எடுப்பாங்க. பிச்சைக்காரன் கூட இப்போ ரொம்ப டீசெண்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சார் 10 ரூபா கொடுங்க சார். நான் 10 ரூபா போட்டுருக்கேன். 10 நிமிஷத்துக்கு சில பேர் சொல்லிட்டு கேள்வி வரும். ஹோட்டலில் சாப்பிட்டு வெயிட்டருக்கு ஒரு 20 ரூபா கொடுத்தா அவனுக்கு கொஞ்சம் மன மகிழ்ச்சியாக இருந்துச்சு. 10 ரூபா கொடுத்தோம்னா அது மாதிரி கிடையாது. சரி, இந்த லாஸ்ட் வாழ்ந்த வாழ்க்கை, இந்த ஐஸ்வர்யவான் வாழ்ந்த வாழ்க்கை, இவர்கள் இப்படி வாழ்ந்தாங்க. 2 பேருக்கும் ஒரே ஊர் தான், ஒரே தெரு தான். ஆனால் வாழ்ந்த வாழ்க்கை தான் வித்தியாசம். இந்த சூழலில் ஒரு நாள் 2 பேரும் மறிக்கிறாங்க. பைபிள் சொல்லுது, என்ன சொல்றாரு? அந்த ஐஸ்வர்யாவை குறித்து, அவன் அனுதினமும் சம்பளமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான், நல் சுகபோகமாக அவர் வாழ்ந்து வந்தார். பைபிள் என்ன தெரியுமா சொல்றது? 1 தீமோத்தேயு 5:6 படிங்க. சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். சுகபோகமாய் வாழ்கிறவள் எப்பவுமே வாழ்கிறவ உயிரோட செத்துட்டான். ஏசாயா 32:9 படிங்க. 9, 10, 11. நிர்விசாரமான குமாரத்திகளே, என் வசனத்துக்கு செவி கொடுங்கள். சுகஜீவிகளாகிய ஸ்திரீகளே, எழுந்திருந்து என் வார்த்தைகளை கேளுங்கள். நிர்விசாரமான குமாரத்திகளே, என் வசனத்துக்கு செவி கொடுங்கள். நிர்விசாரிகளே, 1 வருஷமோ
ஒரு வருஷமும் சில நாட்களுமாய் தத்தளிப்பீர்கள். சில நாட்களுமாய் தத்தளிப்பீர்கள். திராட்சை பலனற்று போகும். திராட்சை பலனற்று போகும். அறுப்பு காலம் வராது. அறுப்பு காலம் உனக்கு வராது. சுகஜீவிகளே நடுங்குங்கள். நிர்விசாரிகளே தத்தளியுங்கள். உடையை உரித்து களைத்து போட்டு அறையில் இருக்க அவன் உடைய கைட்டுலங்க ரத்தாம்பரத்தை அவன் அணிந்திருந்தான். அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து வந்தான். பைபிள் சொல்லுகிறது, இந்த ரத்தாம்பரத்தை கழட்டி போட்டு அறையில நீ கச்சைய கட்டு. அவன் உபவாசிக்க மாட்டான், அவன் கர்த்தரை தேட மாட்டான், சாம்பல்ல உட்கார மாட்டான். அவனுடைய நோக்கம் எல்லாம் அனுதினமும் சம்பிரமமாய் வாழ வேண்டும், சுகஜீவியா இருக்கிறது. ஆனால் வசனம் இப்படியா ஏசாயா சொல்றார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனுக்கு சுகஜீவி வாழ்கிறவர்கள் தத்தளிப்பு. வேதம், நீ சுகஜீவிகளே கர்த்தருடைய வசனத்தை கேளுங்க. வசனத்தை கேளு. கர்த்தர் ஒருவேளை உன்னை ஆசீர்வதிப்பாரானால் நீ ஆசீர்வதித்த தேவனை அவர் மேல கண்ணவை, உன் ஆஸ்தி மேல கண்ணவை. வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? நீதிமொழிகள் 27-24. செல்வம் என்றைக்கும் நிலையாது, கிரீடம் தலைமுறை தோறும் நிலை நிற்குமோ? செல்வம் என்றைக்கும் நிலையாது, கிரீடம் தலைமுறைக்கும் நிலை நிற்குமோ? மன்னர்கள் ஆட்சி செய்யும் பொழுது கிரீடம் வைப்பார்கள். மன்னர்கள் போரிலே தோற்கும் பொழுது அவனுடைய கிரீடம் அவனை விட்டு பறிபோகின்றது. அதுபோல என்ன நடக்குமா? செல்வத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறவர்கள் ஆபத்து வரும் பொழுது அது அவனை கைவிடும். ஆனால் அதை பார்க்கிலும் செல்வத்தை உனக்கு கொடுக்கிற தெய்வத்தின் மேல் நீ நம்பிக்கை வைப்பது நல்லது. அதான் அவருடைய பொருள். ஆபத்து காலத்தில் செல்வம் உதவாது, ஐஸ்வர்யம் உதவாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? வானத்தின் பறவை அண்ணாண்டுப்பா, அது விதைக்கிறதும் அல்ல, அது அறுக்கிறதும் அல்ல, ஆனால் அதை விளை கூட்டுகிறார் கர்த்தர். காட்டு புஷ்பத்தை நீங்க நோக்கி பாருங்க, பல வருடமாய் அது போகுது. அதற்கு உடுத்துணிக்கிறவர் யார்? ஆகையினால் உண்ண உணவும் உடுக்க உடையும் குறித்து கவலைப்படாதிருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அது நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். Very beautiful explanation and example. தேவனுடைய மகிமை பாருங்கள். இவனுடைய நோக்கம் எல்லாம் செல்வம், ரத்தாம்பரம். ஏன்னா அவன்கிட்ட நல்ல செல்வம் இருந்ததுனால அவனுக்கு கஷ்டம் தெரியல, ஆண்டவர் தெரியல, பரிசுத்தம் என்னன்னு தெரியல.
சத்தியத்தை அவன் தேடல. செல்வம் என்ன பண்ணிடுச்சு, அவன் கண்ணை மறைச்சிருச்சு. இது எல்லாத்தையும் நித்தியத்தையும் மறைச்சிருச்சு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. வட்டிக்கு விடுறவங்க, காசுக்காரர்கள், நிறைய பணம் வச்சுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இங்கே இருக்காங்க. அவங்க போய் சத்தியத்தை சொன்னா இதெல்லாம் வேற என்ன பேசுவோம், அது வேணாம் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொல்லும்போது, நாங்கள் இந்த மதம் சேர்ந்தவங்க இந்த மதத்துக்காரங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்ற. ஆண்டவர் மதத்துக்காக வரவில்லை, மனுஷனுக்காக வந்தார். மனம் திரும்புவதற்காக வந்தார். அவர் மதத்தை குறித்து உயர்த்தி சொன்னார். அவர் மதம் இப்படி தங்களுக்கு வரும் கிருபையை போக்குகிறார். காரணம் என்ன? செல்வம் குறுக்கல வருது. செல்வத்தை குறித்து நல்ல தாவீது ஒரு வார்த்தையை சொன்னார். சில ரகங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுறான். என்கிட்ட சொல்றான், அசிரிய ராஜா சொல்றான், என்கிட்ட தெரியுமா ரத்தம், எத்தனை ரத்தம் தெரியுமா, என்கிட்ட நான் உங்களுக்கு 200 குதிரையை கொடுக்குறேன், அந்த குதிரை மேல ஏறவங்க யாராவது இருந்ததுன்னா நீ வாங்கிக்கொள்ளலாம். சில குதிரைகளை குறித்தும் சில ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் நாங்களோ யாரை குறித்து மேன்மை பாராட்டணும்? குதிரை குறித்து நம்ம சிறுமை படுறது நல்லது. சிறுமையிலே வாழ்க்கையை ஆரம்பிப்பது நல்லது. அப்பதான் கர்த்தருடைய கிருபை என்னன்னு நமக்கு தெரியும். நல்ல ஒரு பாட்டு திருவிழா பாடல் காலம் 54 அங்கே உண்மையிலே நான் சொல்றேன், பெரிய சேடை காட்டிலும் பெரிய செல்வந்தனை காட்டிலும் நீங்க பாக்கியம். அவர்களுக்கு தேவ கிருபை வெளிப்பாடுங்க, உங்களுக்கு தேவ கிருபை வெளிப்பட்டு பொருளை காட்டிலும் இந்த கிருபை வேற கிருபை பெற்றவனை வாழ்க்கை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கிருபையை கேட்குறீங்களா? இன்னொரு கிருபையை நான் எனக்கு 2 தான் கேட்பேன். நான் கிருபையை பெற்றுக்கொள்ளவே நினைக்க மாட்டேன். இன்னும் எனக்கு கிருபை கொடுங்க. காலையில் போய் கேட்பேன், இங்கே கேட்பேன், மத்திய வேலையில் வந்து கிருபை கொடுங்க. நம்பாதவங்க கிருபை கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இங்கே நம்ம பார்க்குறாங்க லூக்கா 16 அதிகாரத்துக்கு 22 படிக்கும். இப்போ பாருங்க, இந்த ஏழை மறிச்சுட்டான், அவனும் மறிச்சிட்டான் இல்லையா? மரணம் என்பது எல்லாருக்கும் சகஜம்தான் இல்லையா? பிறப்புன்னு சொன்னால் இறப்பு ஒன்று வருது இல்லையா? கத்திரிக்கு சொல்லுறாங்க. இது 2 பேரையும் அவனும் மறிச்சுட்டான், இவனும் மறிச்சிட்டான். ஏழையும் மறிக்கிறான். ஏழையும் பணக்காரனையும் உண்டு பண்ணுகிறவர் யார்? எங்க இருக்கு? எந்த ஆரம்பத்தில் வச்சிருக்காரு கர்த்தர்?
நீதிமொழிகள் இருக்கு. ஐஸ்வர்யவானையும் தரித்திரத்தையும் கர்த்தர் உண்டு பண்ணினார். அவர் உண்டு பண்றார். நீ நினைக்கிறீங்களா அவன் சம்பாதிச்சு பணக்காராயிட்டாங்க? நோ, கர்த்தர் உண்டு பண்றார். அவர் தான் சிருஷ்டிகர். இங்க 2 பேரும் மதிச்சிட்டாங்க. இப்போ தேவ தூதர்கள் 2 பேர் வராங்க. யாருக்கு வராங்க சொல்லுங்க? லாசரு. பணக்காரங்க வந்தாங்களா? மனுஷி போன லாசருக்கு தூதர்கள் வராங்க வெல்கம் பண்றதுக்கு. என்ன இந்த வாழ்க்கைக்கு பிறகு நம்ம தூதர்களை கூட்டு போவாங்க. கூட்டு போய் அங்க விழுவாரு இல்லையா? அங்கே ஆபிரகாம் இருக்கிறார், ஈசாக்கு இருக்கிறார், யாக்கோபு இருக்கிறார், தாவீது இருக்கிறார், எல்லா பரிசுத்தவான்களும் அங்கே இருப்பாங்க. இவர் ஸ்ட்ரெயிட்டா இந்த 2 பேரும் கூட்டிட்டு போய் ஆபிரகாம் மடியில விட்டுட்டாங்க. இப்ப ஆபிரகாம் எங்க இருக்கிறார் அப்படின்னு கேட்டா, எங்க இருக்கிறாரு? பரலோகம் இல்ல. அதான் அந்த ஆபிரகாம் எங்க இருக்கிறாருன்னு கேட்டேன். நிறைய பேர் நினைப்பாங்க பரலோகம் வேற, பரதேசு வேற. நல்லா புரியுங்க. பைபிள் ஸ்டடி எடுக்க போறேன். பரலோகம் வேற, பரதேசு வேற. பரதேசு எல்லாம் தாண்டி தான் பரலோகம். இந்த பரதேசு எங்க இருக்குன்னு கேட்டா 3வது வானத்துல இருக்கு. முதல் வானம், 2வது வானம், 3வது வானத்துல இந்த பரதேசத்தை கட்ட வச்சிருக்கிறார். ஏன் அங்க வச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டா, நமக்காக தான். நம்ம இன்னும் ரட்சிக்கப்பட்டு வருகைக்கு ஆயத்தமாகி அங்க போய் பின்பு நியாயத்தீர்ப்பு நடக்கும் பொழுது கடைசி நாளிலே, அப்பொழுது எல்லாரும் மரித்தவர்கள் அத்தனை பேரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நியாயாசனம் சிங்காசனம் வைக்கப்பட்டது. நியாய தீர்ப்பு நடந்த பிறகு பின்பு நித்திய வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு போய்விட்டார். அந்த ஆபிரகாமை கொண்டு போய் வைக்கிறாங்க. 2 தூதர்களை கொண்டு போய் அவரை பத்திரமா அங்கே வைக்கிறாங்க. ஆனா அந்த பணக்காரனை பார்க்கும் பொழுது, பணக்காரனை படிங்க என்ன சொல்றாங்க? எப்படி போனான்னு சொல்லப்படல. பாதாளத்துக்கு இந்த பணக்காரன் எப்படி போனான்னு சொல்லப்படல. டைரக்டா இங்க வசனம் ஆரம்பிக்கிறது, பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது. பாதாளத்துல என்ன இருக்குது? நல்லா குஷன் போட்டு வச்சுக்க மாட்டாங்க. என்ன 5 ஸ்டார் உணவு நம்ம சாப்பிட முடியாது. அங்க என்ன இருக்கு? பாதாளம். பாதாளம் எவ்வளவு விழுங்கினாலும் திருப்தி அடையாது. அதுதான் பாதாளம். அந்த பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிறான். பாதாளத்தில் வேதனை இருக்கும். என்ன வேதனை? தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது ஆபிரகாம் தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாதாளத்திலிருந்து எதை பார்க்க முடியும்? எதை பார்க்க முடியும்? பரதேச பார்க்க முடியும். தூரத்தில் அவன் கண்ணாடி போடுறானோ, கண்ணாடி போடணும் கை தூரத்தில் அவன் கரெக்டாக லாஸ்ட் வாட்ச் பண்ணான். இங்கே கண்ணாடி போடுறோம், பாதளத்தில் கண்ணாடி போடுறோம், நல்லா பார்வை தெரியும், சூப்பராக. நீ தூரத்துக்கு கூட பார்க்கலாம். உங்களுக்கு டெலஸ்கோப்பே தேவையில்லை. அந்த மாதிரி கண்களை கட்ட கொடுப்பாரு. நீங்க அந்த கண்ணை கேட்காதீங்க, மனக்கண்ணை கேட்க. இந்த வேதம் என் இறுதியத்தில் பிரகாசிக்கணும், அதை கேட்கணும். இவன் தூரத்தில் பார்க்கிறான், அவன் தேற்றப்படுகிறான். ஆபிரகாம் மடியிலே அவன் தேற்றப்படுகிறான். அழகாக உட்கார்ந்து வச்சிருக்கான், பொம்மை மாதிரி.
குழந்தை மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கார். ஏற்றப்படுகிற மகிழ்ச்சி, சிரிப்பா இருக்கிற, சந்தோஷமா இருக்கிற அந்த கிளாஸ் அதை பார்க்கலாம். பார்த்த உடனே இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்போ பூமியில வசிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு இந்த லாசரு தெரியுமா தெரியாதா? எத்தனை பேர் தெரியும் சொல்றீங்க? கை தூக்குங்க. தெரியாதுன்னு சொல்றத கை தூக்குங்க. இப்போ லாசரு பத்தி, அவன் நிலையை பத்தி இவருக்கு எல்லாம் தெரியும். ஏன் காரணம் என்னன்னா, இவர் தான் லாசரு அங்க இருக்கிறாருன்னு இவரு இங்க கண்டுபிடிக்கிறார். சரியா? அப்போ எனக்காக அவர் வேண்டாரு. யாருக்காக வேண்டாரு? லாசருக்காக வேண்டும். நல்ல கவனிச்சிங்க. அங்க போன பிறகு நம்ம மற்றவங்களுக்காக வேண்ட முடியாது. வேண்டதெல்லாம் யாருக்காவது வேண்டணும்னு நினைக்கிறேன் இங்கே வேண்டிங்க. உங்க குடும்பத்துக்காக, சொந்த பந்தங்களுக்காக, யார் அடிபட்டுருக்கிறாங்க, காயப்பட்டுருக்கிறாங்க, யார் நரக ஆகினைக்குள்ள போயிருந்துருக்கிறாங்க, யார் சத்தியம் தெரியல, இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இங்கேயே நீங்க வேண்டிக்கிறது நல்லது. அதுதான் இந்த பரிந்து பேசுகிற ஜபம் செவ்வாய்க்கிழமை. புரியுதா? இந்த டைமை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் டைம் அப்புறமா கிடைக்காது. நல்ல கவனிச்சுங்க. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் கொள்ளாதவைகளாக இருக்கிறபடியா காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைக்கு ஒரு நாள் பிறப்பது நீ அறியாயே. பிரயோஜனப்படுத்து. கர்த்தருக்காக பிரயோஜனப்படுத்து. அசதியாகிறாரு. தூங்கிட்டு இருக்காரு. வீட்டிலே சும்மா இருக்காது. காலம் கொள்ளாதது. இந்த டைம் 10 மணி. இன்னைக்கு என்ன தேதி? 8ஆம் தேதி. 8ஆம் தேதி மார்ச் மாதம் 10வது மணி நேரம். இந்த டைம் போச்சுன்னா உன் வாழ்க்கையில இனி வராது. லெஃப்ட் இஸ் லெஃப்ட். அதனால தான் பைபிள் சொல்லுது, காலம் கொள்ளாதது. நாட்களை பயன்படுத்தி, ஞானவான் நாட்களை பயன்படுத்திக் கொள்ளும். எறும்பு நாட்களை பயன்படுத்திக் கொள்ளும். பயன்படுத்தி வேண்டுக்கு ஜெபிக்காதவங்க ஜெபிச்சு எழுபுங்க. உங்கள் முழங்கால் கொஞ்சம் தேய்க்கும். எத்தனை நேரம் தான் சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க? கொஞ்சம் மனதில் நில்லுங்க, பழகுங்க, முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் கண்ணில் இருந்து சொல்லி தண்ணி வரட்டும். கொஞ்சம் ஆண்டவருக்கு சொல்லி அப்படி செய்தீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்கும். நான் நினைக்கிறேன் இந்த லாஸ்ட் அவங்க ஜெயிச்சிருப்பார். ஐயோ இந்த ஐஸ்வர்யவா, அவனுக்கு ஒரு ரட்சிப்பு வரணும். அவன் இருக்கிறான், சம்பூர்ணமாக இருக்கிறான், கவலைட்டு இருக்கிறான், தேவபயம் இல்லாமல் இருக்கிறான், நல்லா இருக்கிறான். ஆனால் மறைச்சிட்டா ஜெயிச்சிருப்பார். நான் நினைக்கிறேன் இந்த லாஸ்ட் அவர் இந்த லாஸ்ட் பற்றி கண்டுக்கவே இல்லை. டோன்ட் கேர். பாருங்க, தூதர்கள் கொண்டு போய் அங்கே தேற்றப்படுகிறார்கள். இவரோ, நான் சொல்றேன், நானோ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். 2 பேருடைய வாழ்க்கை மறுமையில் எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்கன்னா, தலை கீழே அப்படியே ரிவர்ஸ், உள்டா அப்படி கவுத்து போட்ட மாதிரி ஆயிடுச்சு. நம்ம சபையில யாரும் அப்படி ஆகக்கூடாது. சத்தியம் வருது, சத்தியத்தை உங்க மனசுல எழுது, பேப்பர்ல எழுத, உங்க இறுதிய பலகையில எழுதுங்க. அதை என்னைக்கும் நீங்க மறக்க மாட்டீங்க. அதை நீ காத்துக்கோ. அது உன்னை பரிசுத்தமாய் வைக்கும். இந்த பிரிவுகளை நம்ம எடுக்க போறோம், பங்கெடுக்க போறோம்.
நான் முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக நான் என்ன சொல்ல வந்தேன், 2 பேரை குறித்து நம்ம பார்த்தோம், 2 இடத்தை குறித்து பார்த்தோம், 2 பேருடைய வாழ்க்கை தரத்தையும் பார்த்தோம். அதில் கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். அந்த ஐஸ்வர்யவான் அந்த ஆபிரகாம் கிட்ட கேட்குறாரு, அதை படிங்க. அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். சரி, அதெல்லாம் கீழே படிங்க. அப்பொழுது அதற்கு 27. அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, ம். எனக்கு 5 சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். முடிச்சுங்க, போதும். நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த ஐஸ்வர்யவான் ஆபிரகாம் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாரு, ஐயா அப்படின்னா நான் தான் இங்கே வந்துட்டேன் நரகத்துக்கு, என் கூட பிறந்தவங்க ஒரு 5 பேர் இருக்கிறாங்க ஐயா, அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த லாஸ்ட் அனுப்பிச்சு இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, இங்கே யாரும் வராதீங்க அப்படின்னு போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் வைக்கிறேன். நான் இங்கே கேட்குறேன், இவர் எரிச்சு போக வேண்டியதானே? இந்த ஐஸ்வர்யம் எரிச்சு போக வேண்டியதானே பூமிக்கு? இவர் ஏன் லாஸ்ட் அனுப்ப சொல்றாரு? நல்லா கவனிச்சுங்க. நரகத்துக்கு போனவர்கள் மீண்டும் எழும்பி வந்ததாக சரித்திரம் இல்லை. அதான் நரகம். That is the judgment. அதனால்தான் கர்த்தர் நீடிய பொறுமையா இருக்கிறாரு. யார் மேல? யார் மேல? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மேல் நீடிய பொறுமை. புரியுதா? கர்த்தருடைய பொறுமை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். Don't miss the time. Amen. Yes. கர்த்தர் சீக்கிரமாக வருவார். அவருடைய வருகைக்கு ஆவலோடு எதிர்பார்த்து காத்து ஜெபித்து விழித்து காத்திருங்க. இவரால் ஏற்றி நரகத்தை விட்டு போக முடியல, அப்படின்னால அங்கிருந்து நீங்க அனுப்புங்க அப்படின்ற. அப்போ இந்த ஆபிரகாம் என்ன சொல்றாரு படிங்க. அப்போ ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். செவி கொடுக்கட்டும் என்றான். யாரை சொல்றாரு? மோசேயும் ஆமா எலியா, எலிசா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, சகரியா இவங்கெல்லாம் நிறைய தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, பூமியில் இருக்கிறாங்க. அவங்க கர்த்தருடைய வார்த்தையை சொல்றாங்க. ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து சொல்றாங்க. அவங்களுக்கு அவங்க செவி கொடுக்கட்டும். ஆனால் மறைத்து போன ஒருவன் அதை நம்பலைன்னா, அவங்க சொல்றதை நம்பலைன்னு சொன்னா, எங்கிருந்து போனவன் போய் அவங்களுக்கு பிரசவம் பண்ணாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. அதனால பரலோக சுதந்திரம் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ வராது. மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்களும் தேவனை துதியார்கள். அவங்களாம் துதிக்க மாட்டாங்க. நம்ம மதிக்கல, உயிரோட இருக்கிறோம். இது பாருங்க, நீங்க உயிரோட இருக்கீங்களா? ஆமென்.
தினமும் காலையில் துணிங்க, வீட்டில் துணிங்க, முழங்காலில் துணிங்க, பாட்டு பாடுங்க. இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் சரிங்கம்மா பர்த்டே விஷ் சொல்லி கொடுப்பாங்க. பாட்டு பாடிங்கன்னா வருதா வாயில் அப்படின்பாங்க. இல்லையா? வீட்டில் துணிக்கணும், கர்த்தர் ஆராதனை. அப்புறம் சபையில் துணிக்கணும். சபையில் நீங்கள் துதிக்க இருந்தால் தான் பரலோகத்தில் உங்களால் துதிக்க முடியும். அதாவது பழமொழி சொல்லுவாங்க, அந்த இடத்துல ஆராதனை ஐம்பதத்தில் எப்படி ஆடுவோம் இல்லை, கைத்தில் ஆடுறான். அவன் முதல்ல கூடு கட்டி எங்கே ஆடுறான்? கூடாரத்துக்குள்ள ஆடுவான், ப்ராக்டிஸ் பண்ணுவான். ஒருத்தன் கையிலே குதிக்கிறான். நான் ஒரு இதில் பார்த்தேன், கையிலே குதிக்கிறான், கையிலே ஸ்கிப்பிங் பண்ணுறான். அது 2 காலில், ஒரு காலில் ஸ்கிப்பிங் பண்ணுறான். எவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்துருப்பான், எவ்வளோ உடலை ஒதுக்கியிருப்பான், எவ்வளோ உணவை கட்டுப்படுத்தியிருப்பான். ஒருவேளை ஒரு காரியம் பண்ணி ஒன்று, ஒருவேளை சோத்துக்காக கைத்தில் ஆடுறான் பாருன்னு ஒரு பாட்டு ஒன்று பாட்டு. ஒருவேளை சோத்துக்காக கைத்தில் ஆடுறான். நம்ம நித்திய வாழ்க்கைக்கு போகிறோமையா, நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும், நம்ம எவ்வளோ ஒடுக்கணும், நம்ம நாவை ஒடுக்க கற்றுக்கணும், சிந்தையை ஒடுக்கணும், பேச்ச ஒடுக்கணும், உன் கோபத்தை அடக்கணும், அடக்க தெரியும். கொஞ்சம் செழிப்புத்தன்மை வளர்த்துக்கணும். அவன் தான் தலைவனாக மாற முடியும். இல்லைன்னா கடைசி வந்து தொண்டனா தான் நிற்பார். அவன் உலக ஞானம், உலகத்தான பேசுகிற சொல்கிறாரு, உலகத்தான சொல்கிறேன், நான் நினைக்கிறேன். இப்போ அங்கே போய் வரமாட்டான். அதற்கு அவன் அப்படி அல்ல தகப்பனே, ஆபிரகாமே மரிப்பதிலிருந்து ஒருவன் அவரிடத்திற்கு போனாலும் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவர்கள் மோசே தீர்க்கதரிசிகளுக்கும் செவிகொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுப்பி போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். அதுதான் இந்த ஊழியக்கார கதை வச்சுக்கிறார். எதுக்கு? சங்கீத சோதரத்துக்கு கத்தருக்கு சோதரம். அப்போ நல்ல கவனிங்க, முடிக்கிறேன். அந்த அகல பாதாளத்துக்கு ஒருத்தரும் போகக்கூடாதுன்னு கடைசியில் முடிக்கும்போது நல்ல கவனிச்சீங்களா? எதில் முடிக்கிறாரு? மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடா. நல்ல கவனிச்சீங்க, செவி கொடாவிட்டா செவி கொடுக்கணும். ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்கணும், எச்சரிக்கை செவி கொடுக்கணும், சத்தியத்துக்கு செவி கொடுக்கணும். இப்போ இங்க நீ செவி கொடுத்தா அன்னைக்கு நீ நல்லா இருப்ப, சிரிப்ப. ஆனா இங்க நீ சிரிச்சுட்டு கடைசியில நீ கீழே போய் அழக்கூடாது. அதுதான் உங்களுக்கு திட்டுறேன், கடிந்து சொல்றேன், உங்களை அன்பா சொல்றேன், ஃபோன் பண்ணுறேன், வீட்டுக்கு வரேன், உங்களுக்காக செடிக்கிறேன். என் வேலையெல்லாம் விட்டையா, பண காசுலாம் தூக்கி எரிச்சிட்டேன், எனக்கு தேவையில்லை. கர்த்தர் கொடுத்த ஊழியம் ஆத்மா. இந்த ஆத்மாவுக்கு சுவிசேஷத்தை சொல்றது யார்? இந்த சபையை விசாரிக்கிறது யார்? அந்த உத்தியோகம்லாம் என் பார்வைக்கு சின்னதாக இருக்கு. இந்த ஊழியம் தான் என் கண்ணுக்கு பேசும். ஒரு ஆத்மா மனத்துக்கு பேசினா பரலோகத்தில் பேசும். நீங்கள் யாரும் நரகத்துக்கு போயாது. Don't go to hell.
அது ரொம்ப வேதனையானது, ரொம்ப வேதனையானது. இந்த சத்தியத்தை பிடிச்சிக்கணும். சபைக்கு வாங்க, கீழ்ப்படிங்க, கர்த்தர்கிட்ட தாழ்மைப்படுங்க, முழங்கால் போடுங்க, ஜெபிங்க, தேவ பக்தி உள்ளவனா நீங்கள் இருக்க முயற்சி பண்ணுங்க. சும்மா அங்கேயும் இங்கேயும் போய் டைமை வேஸ்ட் பண்ணாங்க. வீணான, அதாவது ஆகாயத்தில் சிரமம் பண்ணுறது போல சிரமம் பண்ணாது. நேரத்தை ஆதாயப்படுத்தி மற்றவங்களை ஆதாயப்படுத்த முடிஞ்சாங்க. இல்லைன்னா உன் பரிசுத்தத்தை நீ காத்து கட்டணங்கள் ஆசைப்படுவாங்க. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது, உங்களுக்கு சிரிப்பா இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக்சுவலாக தொடர்ந்து ஊழியர்களுக்கு திருவிழா அட்டன் பண்ணலான்னு தான் வந்தேன். இங்கே தொடர்ந்து வேலைகளுக்கு கொஞ்சம் உட்காந்து கேட்போம், அட்டன் பண்ணோன்னு இருந்தேன். உடனே சொல்கிறாரு, கொஞ்ச நேரம் பேசணும், எவ்வளோ டைம் பாருங்க. வந்து உட்கார்ந்த உடனே கொஞ்ச நேரம் நீங்கள் பேசுங்க. ஏன்னா அவர் இருந்து வந்த இடம் அப்படியாப்பட்ட இடம். 105 சங்கீதம் 37 ஒரு இடத்துல வாசிங்க. 105:37. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டார்கள். அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவர் ஒருவனும் இருந்ததில்லை. அல்லேலூயா. பாவே, நீ பேசுமாறு கேட்கும் இயேசுவின் நாமத்துக்கு பிதாவே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் இடத்துல தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அதனால் நீங்களும் கர்த்தருக்குள்ள எப்போதும் ஒரு ஆயத்தமாக இருக்கும். அதாவது ஏசி ஊழியக்காரன் சொன்னாவே கொஞ்சம் ஒரு விசேஷமாக பார்ப்பாங்க. அதாவது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஒரு நாள் ஆல் ஓவர் இந்தியா போயிருக்கோம். ஒரு தம்பி ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போனார். போயிட்டு அங்கே பிரசங்கம் பண்ணார், போயிருக்கிறாரு. பிரசங்கம் பண்ணி முடிச்சோன்னு கீழே இறங்கி இருக்கிறார். கொண்டுட்டி குறிஞ்சி பாடி இறங்கி போயிருக்கிறார். இறங்கின உடனே இந்த மாதிரி பையன் 10 வயசு பையன், 8-10 வயசு பையன், அவன் வந்து சொன்னான், எங்கேருந்து வரீங்க? சென்னையிலேருந்து. எங்கேருந்து? ஏசியிலேருந்து. அடுத்து அவங்க என்ன சொல்கிறான், எங்கள் காலை பாஸ் ராணி சிஸ்டர் தெரியுமா வந்து, அவங்கள மாதிரி பிரசங்க நினைக்கிறான். அவங்க எதுவும் ஃபோன் அடிக்கிறான். ஓ, போகிற இடத்துல அவங்க பேர் சொல்கிறாங்க, என்னெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்க? நான் பாரப்பட்டு கஷ்டப்பட்டு உருண்டு புரண்டு பேசிட்டு வரேன். அசால்ட்டாக மார்க் போட்டு போயிட்டாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, நீங்கள் ஆசு சொன்னது போல ஒரு கிருபைக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் எப்போதும் நடத்த வந்தவர். இப்போ ஒரு கூப்பிட்டு பேச சொன்னால் பேசணும். மை கொடுத்துட்டாங்க ஒருத்தர்கிட்ட. ஏன் சொல்ல வரேன்னா, அந்த வசனம் வாசிக்கும் பொழுது 105:37 மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. வெள்ளி என்பது மீட்பு, பொன் என்பது சுத்திகரிப்பு. விளையேற பெற்ற இந்த ரட்சிப்ப தேவன் நமக்கு ஒரு பொண்ணை கொடுத்து மீட்டது போல மீட்டிருக்கிறார். அது வெள்ளியை கொடுத்து மீட்பாங்க. அந்த காலகட்டத்தில் பழைய பாட்டுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, வெள்ளியை கொடுத்து மீட்பாங்க. பொன் என்பது சுத்திகரிப்பு கிடையாது. அப்போ இந்த வசனம் ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், இது திருவந்துக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது வசனம்.
அப்போ யாத்திரம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு நீங்க வாங்க. 12-11. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, ம். நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக் கொண்டும், உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக் கொண்டும், ம். உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. கர்த்தருடைய பஸ்கா. இன்றைக்கு திருவந்து நாள். இந்த பஸ்கா எப்போ ஆசரிக்கப்பட்டது பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படின்னு நான் உட்கார்ந்து யோசித்தேன். அப்போது மொத்தம் எத்தனை வாதைகள் இருக்குங்க? மொத்தம் எத்தனை வாதைகள்? சுத்தமாக சொல்லுங்களேன். அந்த 10 வாதைகள் அப்படியே லைனாக சொல்லிடுவாங்களேன். அதெல்லாம் வேண்டாம் பாஸ்டர், வந்தீங்கன்னா பிரசனம் பண்ணிங்கன்னா போயிட்டு 10 கட்டளைன்றது, 10 வாதங்கிறது, 7 பலிங்கிறது, இதெல்லாம் நம்ம தேவையில்லாத வேலை. கேள்வி நீங்களே பதிவு நீங்களே அப்படின்னு நல்ல விருப்பமாக கேட்போம். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10 கட்டளைகள் அது தெரியும். 10 வாதைகள். முதலாவது நைல் நதி தண்ணீர் ரத்தமாக மாறுதல். நான் உங்களுக்கு கொடுத்துறேன், எங்கேருந்து தேடி பிடிச்சி நீங்கள் ரெஃபரன்ஸ் கொடுங்க. ஒரு கதை சுத்தமாக நான் சொல்லிட்டு போயிருக்கேன். அப்போ முதலாவது வாதம் என்ன? தண்ணீர் ரத்தமாய் மாறுதல். 2வது தவளைகள். மூன்றாவது பேன்கள். 4வது ஈக்கள். அடுத்து 5வது அந்த ஆடு மாடு கால்நடைகள் கொள்ளை நோய். 6வது கொப்பளங்கள். 7வது கல்மலை. 8வது வெட்டுக்கிளி. 9வது இருள். 10வது முதல் பெயரான அனைத்தும் சங்கரிக்கப்பட்டது இல்லையா? அப்போ இந்த 8 வாதை விட்டார் ஆண்டவர். இந்த 10வது வாதை வரும்பொழுது 5 நாட்கள் முன்பாக இந்த பஸ்கா அடிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இந்த 10வது வாதைக்கு 5 நாட்கள் முன்பாக இந்த பஸ்கா பண்டிகை பஸ்கா ஆசரிக்கப்படுகிறது. அதற்கு முன்பாக 5 நாட்கள் அந்த ஆடு சோதிக்கப்பட வேண்டும். அப்போ திருவந்து சொன்னாலே எப்படியாகிலும் அந்த ஆயத்த ஜபத்துக்கு வந்து தன்னைத்தானே சோதிக்கப்படும் பொழுது அந்த ஆடு எந்த இடத்துல பழுது இருக்கிறது பழுது இல்லாமல் இருக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருவார் ஆண்டவர். அந்த 5 நாள் சோதிக்கப்படும் பொழுது அது பழுதில்லாத ஆடா இருக்குமானால் அது பலிக்கு ஏற்றதா இருக்கும். பலிக்கு ஏற்றதா இருக்கும். அப்போ இத்தனை வாத பெருசு கிடையாது. அப்போ இதில் இருக்க வாதம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்ல இருக்கும். இந்த 10 வாதையும் நம்ம லைஃப்ல இருக்கும். அப்போ சில நேரங்களில் நமக்கு தண்ணீர் கூட நமக்கு அருவருப்பாக மாறிடும். ஏன்னா ஆண்டவர் சில நேரங்களில் சில பாதைகள் தடுத்து நடத்துறதுக்கு சில காரியங்களை அனுமதிப்பார் ஆண்டவர். அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அடுத்த ஒரு வாதைக்குள்ளே அனுப்புவார். தவளைன்னு சொன்னால் அருவருப்பாக இருக்கும். தவளை தன் வாயால் கிடங்குவாங்க. நிறைய பேர் பேசி கிட்டு போயிடுவாங்க. தவளை கம்பெனி இருக்க வரைக்கும் பாம்புக்கு தெரியாது. தவளை கத்துச்சுன்னா பாம்புக்கு தெரியும் இந்த இடத்துல இருக்கு நமக்கு இறை இருக்குது. அதுபோல சில காரியங்களை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ இந்த 9 வாதை விட்டுட்டார் ஆண்டவர். இந்த 10வது வாதையை ரொம்ப முக்கியப்படுத்திருக்கிறார் ஆண்டவர். திருவிருந்துங்கிறது ஒரு விசேஷமானது. எங்கள் வீட்டுக்கு ரொம்ப நாள் வேலைக்கு ஒரு அம்மா இல்லை. ஏன் சொல்கிறேன்னா இதில் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு 62 வயசுக்கு அந்த அம்மா வேலைக்கு வந்தாங்க. ரொம்ப நாளாக ஜோம் பண்ணோம். வரவங்க ஓடி போய்க்கோங்க ஏதோ சொல்லுவாங்க. இந்த அம்மா வந்தாங்க. ஐயா ஊழியக்கார வீடுன்னு வரேன். சரிம்மா வாங்கன்னு. எவ்வளோ சம்பளம் பேசிட்டேன். ஆனால் அவங்க எனக்கு கண்டிஷன் வைக்கிறாங்க. ஐயா ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி லீவு கொடுத்துருவீங்க. ஞாயிற்றுக்கிழமை லீவு கொடுக்காத ஊழியக்காரங்க கூட இருக்கிறாங்க. வேலைக்கு வர வச்சு வேலை வாங்குறாங்க. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வர மாட்டீங்க, வர சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். அடுத்து திருவிருந்து அப்போ 3 நாள் என்னை கண்டுக்கூடாது. திருவிருந்துக்கு முன்னாடி என் சபைக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு 10 மணிக்கு பாசிங் ப்ரே. அந்த பாசிங் ஒரு கை கிடையாது. பெருங்கோட்டை சங்கர் வந்திருக்கிறார். அவர் தான் இருந்தார். பொதுவாக வேலைக்கு வந்தால் நான் தான் கண்டிஷன் போகணும். ஆனால் வேலைக்கு வந்தால் அந்த அம்மா கண்டிஷன் போட்டாங்க. நான் ஏன் ஒத்துட்டேன்னு சொன்னால் நாங்கள் அந்த அம்மா ஒரு ஆணுடைய பிள்ளை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடு, பிள்ளை வேலைலாம் அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடி சொல்லும் பொழுது நான் சொன்னேன், நீ தாராளமாக போ, மாதம் வந்து 3000 தரேன், டெய்லி 20 ரூபா தரேன். இங்கே வந்து அம்மா என்ன டிஃபன் கொடுத்துருவாங்க, போகும்போது டீ போட்டு கொடுத்துட்றேன்.
வெயிலாக இருந்தால் நான் வண்டியில் கொண்டு போய் விட்டுறேன். ஆனால் சொல்லிட்டேன், நான் 10 நாள் ஊரில் இல்லையோ, நீ 10 நாள் வேலைக்கு வரலையோ, உனக்கு முழு சம்பளம் கொடுத்துறேன், ஒரு ரூபா பிடிக்க மாட்டேன். சந்தோஷமாயிட்டாங்க. எனக்கு என்னன்னா, என்கிட்ட வந்து நீ பின்வாங்கி போகக்கூடாது. நான் உங்ககிட்ட ஒரு 1000 ரூபா பிடிச்சி நான் பணக்கார போகிறது கிடையாது. அந்த 1000 ரூபா கொடுத்தனா விசுவாசம் வளர்ந்து சொல்ற பத்தியா? அந்த 1000 பெருசு கிடையாது. நான் சும்மா கொடுக்கல, உனக்கு இங்க கொடுத்தாங்க வாங்கிடுவேன். நான் வந்து சுயநலத்தோடு கொடுக்குறேன். இந்த அம்மா எப்படியாவது கர்த்தரை அறிந்து கொள்ளணும், எனக்கு கர்த்தரை ஆசீர்வதிக்கணும். எல்லா இடத்துலையும் 10 வச்சாலும் 100, நம்ம அப்பா கிட்ட 1 வச்சா 1000, 1 வச்சா 1000. அப்படியே பார்த்தேன். எல்லாரும் நம்ம கண்டிஷன் போடுவோம், இந்த அம்மா கண்டிஷன் போடுவோம். அதே மாதிரி உனக்கு காலையில் வயலில் இருக்குதா போ, மல்லிகைப்பூ பறிக்க போறியா போ, உன்னை ஒன்றும் கண்டுக்கல, இந்த எந்த டைம் வரைய வா, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நம்ம காலையில் 8 மணிக்கு வரும், 7 மணிக்கு வரும், 6 மணிக்கு வரும், வந்து உட்காந்துரும், போ மனசு வராது. ஆனால் கரெக்டாக அந்த திருவிருந்துன்னு சொன்னால் காலையில் சர்ச்சுக்கு போயிடுவாங்க. எப்போ வீட்டில் அவங்களுக்கு சமையல் முடிச்சுட்டு 8 மணிலாம் சர்ச்சுக்கு போயிடுவாங்க. போயிட்டு சர்ச்சை பெருக்கி அங்கே டீ போடுறதுக்கு பாத்திரம்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அதை முடிச்சுட்டு அடுத்து 3 நாள் அடுத்து சண்டே, அந்த சண்டே காலையில் போயிட்டு தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்சுட்டு, எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, பையன் சொந்த வீடு கட்டிருக்கிறான். பம்மல்லாம் நீங்கள் கூட்டி வந்து வச்சு நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொன்னேன், இங்கே வந்து கை கழுவிட்டான். இந்த அம்மா கர்த்தரை உறுதியாக பிடிச்சி கர்த்தருக்கு ஆலயத்துக்கு கரெக்டாக போனதுனால, கர்த்தரை கரெக்டாக தேடுறதுனால அது தேவை அற்புதமாக சந்திக்கிறார். அது சொல்லுது, எனக்கு ஒரு குறைவு கிடையாது, வாடகை கரெக்டாக கட்டுறேன், மீதம் எடுக்கிறேன், தசோபாவம் போடுறேன், கர்த்தர் ஒரு குறைவு வைக்கல. அடுத்த ராஜா ராணி மாதிரி இந்த இடத்த நல்லா கொண்டு வந்து என்ன வச்சிருக்கிறார். ஒரு திருவிருந்து ஆயத்தம் பண்ண சபைக்கு போன 62 வயசு அம்மாவுக்கு அப்படின்னா, இத்தனைக்கு அந்த அம்மாவுக்கு 1.5 வருஷம் தான் அவர் ஏரியாக்கணும். அந்த 1.5 வருஷத்துல கர்த்தர் அதை எங்கேயோ கொண்டு போய் வச்சிருக்கிறார். நீங்க இத்தனை வருஷத்துக்கு நீங்க எங்கேயோ போயிருக்கணுங்க. சாம்சுந்தரையா வீட்டில் 2 வருஷம் கூட அவரோட இருந்து அவரோட பேசும்போது க்ளோஸாக பேசுவார். 3 ரூபாய்க்கு பியூசி படிச்சதுலேருந்து இதெல்லாம் பேசுவார். அவர் கேட்பார், நீ பங்குள்ளனாலும் பங்காளியாங்குவார். ஐயா கிட்ட நான் வாயை திறக்க மாட்டேன், ஏன்னா இப்படி பேசுகிறேன், அப்படி பேசுவார், அப்படி பேசுகிறேன், இப்படி பேசுவார். அப்புறம் சொன்னார், நிறைய பேர் இன்னைக்கு பங்குள்ளவனாக தான் இருக்கிறான், பங்காளியாக இருக்கிறார். பங்குள்ளவனா என்ன? கரெக்டாக பிரசங்கத்துக்கு வருவான், முடியும் போது ஒய்ஃப் கிட்ட காணி கொடுத்து அவர் போயிடுவார். வெள்ளிங்க வாசிக்கு பேர் கிடையாது, அபிஷேகம் கூட கிடையாது. எதனா ஃபங்க்ஷன்னா காசு கொடுத்துருவாரு, கரெக்டாக முடியும் போது வருவார். அது பங்கு, அது பூமியிலே சரி கட்டிடும். நீ பங்காளியாக இருக்கணும், சபைக்கு பங்காளியாக இருக்கும்போது தான் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு தருவார். நீ சபைக்கு பங்காளியாக இருந்தா எல்லாவற்றையும் கர்த்தர் உன்னை பங்குள்ளவனை வச்சிருப்பார். இன்னைக்கு பங்குள்ளவனாலும் பங்காளியாக கிடையாது. உண்மையாகவே நான் பங்காளியாக இருந்தனால தான் இன்றைக்கும் கர்த்தர் 30 வருஷமா கர்ம சபையில கிருபையா நடத்தி அநேக மேன்மை கர்த்தர் தந்திருக்கிறார். இன்றைக்கும் அந்த சபைக்கு விசுவாசம் உண்மையா இருக்கணும். ஆரம்பத்தில் என்னை கொண்டு போன சபையில கக்கூஸ் கழுவுற வேலை தான் எனக்கு வீட்டம்மா முதல்ல பாத்ரூம் கழுவிடும். எனக்கு அந்த பாசு 3 மாசம் வித்தியாசம். லெட்டினை கழுவணும். உடனே சொல்லுவாங்க, பா அசிஸ்டன்ட் பாஸ் காலை பாஸ் லெட்டின் கழுவுனா சுத்தமா இருக்கும். வர வரைக்கும் லெட்டின் கழுவுறதும், செருப்பு துடைக்கிறதும், பைக் கழுவுறதும், அவர் எப்போ வருவார் தெரியாது. எல்லாம் பர்ஃபெக்டாக வச்சிருப்பேன். அவர் வந்து அப்படியே சும்மா சிம்மாசம் போகிற மாதிரி வச்சிருப்பேன். ஏன் தெரியுமா? கர்த்தர் அந்த உண்மையை பார்த்தார், அந்த உத்தமத்தை பார்த்தார். அவர் எப்படி நினைக்கிறாரோ இல்லையோ, அது ஒரு சான்ஸுங்க எனக்கு, அது ஒரு வாய்ப்பு. ஏன்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது தொடர்ந்து செய்ய முடியாது. கர்த்தர் நம்ம அடுத்த கட்டத்தை நடத்தும் முன்பாக அந்த ஒரு காரியத்தை செஞ்சிடணும். இன்றைக்கு சபையில் எத்தனை பேர் அப்படி இருக்காங்க தெரியல. இன்றைக்கு அந்த காரியத்தை செய்தனால இன்றைக்கு எங்களை போகிற இடம் கர்த்தர் கனப்படுத்துறார். போகிற இடம்லாம் கர்த்தர் கனப்படுத்துறார். எதையும் பெருசாக எதிர்பார்க்கறதில்லை. ஒரு சின்ன ஒரு காரியம், அந்த வேலைக்காரன் மட்டும் நான் கற்றுங்க. தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடு. காலையில் 9:30 மணிக்கு சர்வீஸ், 8 மணிலாம் போயிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. வரும்போது பார்க்குற நம்ம உட்காந்துருக்கு. 8 மணிலாம் போயிட்டு சபைக்கு தேவையான பண்ணி எல்லாம் A to Z பண்ணி அப்படி பக்காவாக பண்ணதுனால உண்மையாகவே எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச அதே சபையில் 20 வருஷமா இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்படல. ஏதோ சம்பாதிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, போறாங்க வராங்க, அப்படி ஓடுது தவிர இந்த அம்மா ஏதோ பண்ணலங்க. ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தது,
நேரம் கிடைக்கும் போது வந்து ஜெபிக்குது. கர்த்தர் அந்த அம்மாவுடைய உத்தமத்தை பார்த்தாரு, எங்கேயோ கொண்டு போய் வச்சிருக்கு இல்லையா? நான் சொன்னபடிங்கிறது போய் அந்த சங்கர் பாஸ் சர்ச்சில் கேட்டு பாருங்க. ஒரு குறுகிய காலகட்டத்தில் அவ்வளோ காரியத்தை நான் பார்த்தேன். அந்த அம்மா கிட்ட உண்மையா வருவாங்க, மூச்சு சுடிக்காம செய்வாங்க. ஆலயத்துக்கு செய்யறதுல நீங்க போட்டி போடுறவங்க நீங்களே சொல்லணும், இதை நான் செய்யறேன், பாச சொல்லக்கூடாது, அவர்கிட்ட வரக்கூடாதுலாம். நீங்களே ஒரு பிளான் பண்ணிக்கணும், நான் இதை செய்யறேன், அதை செய்யறேன், அதை செய்யறேன். அப்படி நீங்க செஞ்சு பாருங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையை எங்க கொண்டு வைக்கிறான்னு பாருங்களேன். ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தை நீதிக்கு என்ன செய்யணுமோ நம்ம ஒருபோதும் பின்வாங்கி போக மாட்டோம். கர்த்தர் நம்ம முன்னேறி போவதும் செய்வார். ஏதாவது செஞ்சேன்னா டக்குன்னு பாஸ் ஞாபகம். போன வாரம் ஒரு ஆதாரம் செஞ்சோம், டக்குன்னு ஃபோன் பண்ண ஆச்சரியமா இருந்தது. 2 பேருக்கு முடியல. ஏன்னா நம்ம சிந்தை எங்க ரட்சிக்கப்பட்டோமோ, யாரால் நடத்தப்பட்டோமோ, எப்போதும் தினமும் அவர்களை சுத்தி நமக்கு இருந்துட்டே இருக்கணும், அவங்களை நினைவு கொடுத்துட்டே இருக்கணும். அப்படி அவங்க நினைவு கூறும் பொழுது கர்த்தர் நிச்சயமா நம்ம நினைவு கூறுவார். நோவாவை நினைவு கூர்ந்தார் கர்த்தர். நோவாவும் கர்த்தருடைய கண்களில் கிருபை எடுத்தது. அப்போ எந்த தேவன் தெரிந்து கொண்டாலும் அந்த தேவனுடைய கண்களையே பார்த்ததுனால நோவாவை நிமித்தம் அந்த பேழைக்குள்ள எல்லாத்துக்கும் கிருபை கிடைச்சது. அப்போ நாம சபையை நினைக்கணும், சபை நடத்தணும்னு நினைக்கணும், இருக்கிற ஏழை விசுவாசிகள் நினைக்கணும். நம்மளால முடிஞ்ச காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் நம்ம முடியாத காரியம், நமக்கு முடியாதது, நம்மால முடியாத அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சிலர் பாருங்க, இந்த சபையில ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனா வெளி சபையில போயிட்டு அது மாரட்சம் கூலி வேலை செய்வாங்க, சொந்த சபை விட்டுருவாங்க, வேற சபை போட்டு மாடு மாதிரி வேலை செய்வாங்க. அதற்கு சொந்தம் தெரியல. இங்க நீ நடத்தப்படும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் வைக்கப்பட்டு விட மாட்டார். ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. இன்னைக்கு சரி, ஊழிய அழைப்புன்னு சொன்ன, தலைமை சபைக்கு சொன்ன, எங்க சொன்னாலும் போயிடும். நீ சபைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாரு, சபைக்கு கொடுத்து பாரு, கர்த்தரோட நிச்சயம் ஆசீர்வதிப்பார். நீங்க முதலாவது பிரயாசப்படுங்க, கர்த்தர் பலன் அவங்களுக்கான செய்வார். இன்னைக்கு இவ்வளவு தைரியமா பேசுறேன்னா கடந்து வந்த பாதையில், கர்த்தர் நடத்தி வந்த பாதை ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் என்ன நடத்துறாரு, ஆச்சரியமா இருக்கு. எனக்கு டைம் இல்லை, உங்க எல்லாரும் இன்வைட் பண்ணிக்குவேன் எங்க வீட்டு டெடிகேஷன். 0ல ஆரம்பிச்ச இன்னைக்கு கர்த்தர் ஒரு 50 லட்சம் பெருமானம் உள்ள வீட்டை கொடுத்துருக்கிறார். ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு உண்மையா இருக்கணும், கர்த்தர் நடத்துறாரு. வீடு பணம் கொண்டு போகிறது கிடையாது. பூமியில வாழ்ற வரைக்கும் நமக்கு ஒரு வீடு, உண்ண உணவு, உடுக்க உடை இருப்பிடும். அது கர்த்தர் நமக்கு சாட்சியா வைப்பார். அப்போ இந்த 10வது வாதைக்கு 5 நாட்கள் முன்பாக இந்த பஸ்கா ஆசரிக்கப்படுகிறது. ஏனென்று சொன்னா மற்றதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, மற்றதெல்லாம் 9 வாதை பெரிய விஷயமே கிடையாது. அப்போ அந்த யாத்திரம் 12ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. 12ஆம் அதிகாரம். நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் பாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். போதும். எப்போ இந்த பஸ்க்கு ஆசரிக்கப்படுகிறது? 10வது வாதைக்கு முன்பாக. அப்போ முதற் பேரான சங்கரிக்கிற ஒரு ஸ்டேஜ். எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அதெல்லாம் அடிச்சு தூக்குன்றார் ஆண்டவர். அது தப்பி கடந்து போறது என்னன்னு சொன்னா பஸ்கா தான். இயேசுவின் ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தை பானம் பண்ணும் பொழுது நாம தப்பி கடந்து போவோம். நாம தப்பி கடந்து போவோம். சத்துரு எந்த ரீதியில் வந்தாலும் கர்த்தர் நம்ம நீதி செலுத்துவார். உன்னை சுற்றி மரணமே இருந்தாலும், உன்னை சுற்றி இருளே இருந்தாலும், நீ இருக்கிற கோசே நாட்டில் வெளிச்சம் இருக்கும். உன்னை சுற்றி இருக்கிற எகிப்தின் வாதைகள் உன்னை கடந்து போகும், உன்னை தாக்காது. ஏன்னு சொன்னா அது பரிசுத்தமான பந்தி. ஏதோ அந்த பந்தி எடுக்கிறதுனால அந்த 5 நாட்கள் அந்த ஆடு சோதிக்கப்பட்டு 4 நாட்கள் ஆயத்தமாகி பந்தியில பெருகும் பொழுது அடுத்த பஸ்கா அடிக்கப்படும் வரைக்கும் கர்த்தர் சங்காரத்துடன் இந்த பக்கம் வரவிட மாட்டார். அந்த வாதை வரவிட மாட்டார். அந்த அழிவு வராது. பரிசுத்தமான பந்தி, ஆயத்தப்படுத்துற பந்தி.
நமக்கு நீதி செய்கிற பந்தி அது, அவருடைய சரீரம். இன்றைக்கு ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு துளி ரத்தமே உலகங்களை ரட்சிக்குமா. ஒரு துளி ரத்தம் அநேக உலகங்களை ரட்சிக்குமா. எபிரேயர் 12:1 வாசித்து பாருங்க. எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் 1 2 1 வாசித்து. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உலகம் தானே, உலகங்களை. அப்ப ஒரு துளி ரத்தம் உலகங்களை ரட்சிக்குமா. அப்ப ஒவ்வொரு மாசமும் அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறோம், அவருடைய ரத்தத்தை பானம் பண்றோம், அவருடைய சரீரத்தை நம்ம பானம் பண்றோம். அந்த ரத்தம் நமக்குள்ளே கரெக்டா நம்ம வச்சிருக்கோம்னு சொன்னா, அசுத்தம் இல்லாத பாதுகாப்புன்னு சொன்னா, சங்காரத்துடன் அணுகக்கூடாதுன்னு சொன்னா, ஆண்டு சொல்லிட்டார், மகனே மகளே உனக்கு 9 வாய்ப்பு கொடுத்துட்டேன், இப்போ நீ திருந்தலனா கடைசியா நான் சங்கரிக்க போறது முதல் பேரானதர். உனக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லி அது மேல கையை வச்சிருது. 9 வாதையை நான் அனுமதிச்சேன், 9 வாதைக்கு உன்னை அலோவ் பண்ணேன், நீ திருந்தல, புத்தி மாறல. பார்வன் சொல்ற, நீ இப்போவாது நீ மனம் மாறுவே. ஒரு பந்திக்கு நான் யோசிப்பேன். ஆண்டவர் 9 தருணத்தை நம்மளை கொடுத்து அதுல சிக்காதபடிக்கு 10வது வாதைக்கு தேவன் நம்மளை தப்புவிக்க அவர் எப்படி வச்சுட்டார் நம்மளை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அந்த 23 வசனம் வாசிங்க. 12:23 யாத்திரை 12:23. கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல். நீதிமொழிகள் 24:15 வாசிங்க. 24:15 சீக்கிரம் வேணும். நீ நீதிமானுடைய வாசலுக்கு விரோதமாய் பதிவிடாதே, அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே. துஷ்டனே, நீதிமான் வீட்டுக்கு விரோதமாய் பதிவிடாதே. யார் நீதிமான்? ரோமர் 5:9 சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 5:9 வாசிங்க. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்க. போறோம். யார் நீதிமான்? ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். அப்ப ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமானை வீட்டுக்குள்ளே துஷ்டன் பிரவேசிக்க கூடாதபடிக்கு ஆண்டவர் சொல்றார், 9 வாதை உனக்கு அலோவ் பண்ண, நீ மாறுற மாதிரி இல்லை. இப்ப உனக்கு எதெல்லாம் உனக்கு பெருசா நினைக்கிறியோ, எது உனக்கு முக்கியம் சொல்றியோ, எதை கொடுத்து நீ மேன்மை பாராட்டியோ அதுல கை வச்சிருது. ஆனா என்னுடைய ஜனங்களை பாதுகாப்பு. ஏன் தெரியுமா? இந்த ரத்தத்துக்கு அவங்க கீழ்படுகிறாங்க. இந்த சரீரத்தை பத்திரமா ஆண்டு கொள்றாங்க. பாவம் அணுகாத பாதுகாக்கிறாங்க. புளிப்புள்ள அப்பம் என்பது பாவத்தை குறிக்கும், புளிப்பில்லாத அப்பம் என்பது நீதியை குறிக்கும், பரிசுத்தத்தை குறிக்கும். அப்போ அங்கே பார்வன் சொல்றார், 9 வாதை அதோ பண்ணிட்டேன், இப்போ ஒரு தருணம் இருக்கிறது. அது எதுக்கு அடையாளம்னா, இப்போ என் ஜனங்க பஸ்க ஆசரிக்க போறாங்க. அந்த பஸ்க ஆசரிக்கும் பொழுது உனக்கு அவனுக்கு வித்தியாசம் காண்பிப்பேன். சில நேரம் புறஜாதிகளை நமக்கு வித்தியாசத்தை காண்பிக்க கர்த்தர் ஒரு தருணத்தை கொடுப்பார். அந்த தருணம் எதுக்கு அடையாளம் சொன்னா, பஸ்கா ஆசரிக்கப்படும் பொழுது அந்த தருணத்தை பயன்படுத்தி இதுவரைக்கும் திருவிருந்திலே பங்கு பெறாமல், திருவிருந்திலே பங்கு பெறுவதற்கு தகுதி இல்லாமல், இன்றைக்கு வந்து நீங்க தகுதி இல்லாமல் போவேன் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு முக்கியமான இடத்துல முக்கியமான காரியத்தில் நான் கரத்தை நீட்டுவேன். நான் நீட்டப்படும் முன்பாக நீ மனம் திறந்து விடு. என் கரத்தை நீட்டுவது முன்பாக நீ என்னை ஒப்பு கொடுத்து விடு. நான் கரத்தை நீட்டி விட்டால், வாதையை அனுமதித்து விட்டால் திரும்ப பெற மாட்டேன். நான் எழுதினது சொன்னது. நீ பணக்காரனா இருக்கலாம், பாஸ்டர் சொன்னது போல ஐஸ்வர்யவான் லாசருவா இருக்கலாம். லாசரு என்று சொன்னாரே தவிர தேவன் ஐஸ்வர்யவான் பேரை சொல்லவில்லை. ஐஸ்வர்யவான் என்று சொன்னாரே தவிர ஐஸ்வர்யவான் பேர் சொல்வதற்கு தேவனின் நாவு கூசித்து அப்படியாப்பட்ட பாவத்தின் அகோரம் அவனுக்குள்ளே இருந்தது.
ஏன்னா இருக்கிறவன் தோன்றும் முன்னமே பேரிடப்பட்டிருக்கிறான். பிரசங்கி 6:10 சொல்லப்பட்டிருக்கிறது. பிறக்கும் முன்பாக பேர் வைத்த தேவன் லாசரு லாசரு என்று கூப்பிட்டார். ஐஸ்வர்யவான் பேர் சொல்லவில்லை, ஐஸ்வர்யவான் பேர் தெரியும். ஏனென்றால் 9 வாதையை அவன் கண்டு 10வது வாதை என்ன என்று பார்ப்பதற்கு தைரியமாய் போனபடினாலே அவன் பாதாளத்துக்கு போனது அவனுக்கு முடியும். பந்தி, இது பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். இது பந்தின்றதுனால தான் ஏன் எப்போ பஸ்கா அடிக்கப்பட்டதுன்னு உட்காந்து படித்தேன். பார்த்தா 9 வாதை விட்டுட்டார் ஆண்டவர். சில நேரம் பாருங்களேன், நம்ம பயப்படிச்சுட்டே இருக்க ஒரு மாதிரி ஈ வரும். கரெக்டாக மூக்கு மேலே உட்காரும், இல்லை காது மேலே உட்காரும், இல்லை வாய்கிட்ட உட்காரும், இல்லை கண்ணு மேலே உட்காரும். ஆனால் மகனை நீங்கள் அதை அடிக்க முடியாது பாருங்க. நானும் 1 மணி நேரம் டக்குன்னு அடிப்பேன். பேட்டுக்கே அல்வா கொடுங்க அந்த ஈ. ஏன் தெரியுமா? பெலிஸ்தருடைய தெய்வம் ஈ. சில நேரங்களில் பெலிஸ்தருடைய ஆவி நம்மளை அழகெடுக்கும். என்கிட்ட சொல்றேன்ப்பா, இவ்வளோ சுத்து கட்டி அடிக்கிற அந்த ஈ அடிக்க முடியும் உனக்கு. நானும் கைவடிக்க சில பாட்டை போடுவோம், அந்த ஈ மாட்டாது. ஆனால் உங்களுக்கு சரியாக மாட்டிக்கணும். மாட்டுச்சு வச்சிங்களேன், அழகாக சாம்பல் ஆகிடுவாரு. சில நேரங்களில் பெலிஸ்த ஆவியோட மாட்டிக்கிறோம். எல்லாத்தையும் விட்டுறாரு ஆண்டவர். இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசுறாரு, உங்களோட விட்டுருங்க. நீங்க எல்லாம் அறிஞ்சவங்க, நான் அறியாதவங்க, என்னோட பேசுற ஆண்டவர். 9 வாதை அனுபவிச்சிட்டார் ஆண்டவர். அப்போ திருந்தல் வச்சுங்களேன். 10வது வாதை கொண்டு வர்றாரு. 10வது வாதை கொண்டு வந்துட்டு அழகா சொல்றாரு பாருங்க. அந்த 26-27 வாசிங்க. யாத்திரை 12 26-27. ஆராதனையின் கருத்து என்னவென்றால், இது கர்த்தருடைய பஸ்கா. எகிப்தியரை அதம் பண்ண, வீடுகளை தப்ப பண்ணின. இந்த திருவிருந்து என்பது நம்மளை தப்ப பண்றது. இன்றைக்கு எடுத்துரு, நீ தப்பிச்சிருவ. இன்றைக்கு விட்டுடாத. ரொம்ப துணிகரம். என் குடும்பத்திலே ஒரு சிலர் இருக்கிறான். என் இளைஞத்துல சர்ச்சுக்கு போவாங்க, பாஸ்டர் திருவிருந்து எடுப்பாங்க, சாயந்தரமான தண்ணி அடிப்பாங்க. மகன் பொண்ணு கல்யாணம் ஆகல, சாபத்தில் இருக்கிற மனைவிக்கு ஒழுக்கா திருவிருந்து எடுக்குது. மனைவி எல்லாம் பண்ணுது, ஆனா மனைவி நடக்க முடியல. ஏன்? துணிகரமா சரீரத்தில் கைய வைக்கிற. 10வது வாதை அனுமதிக்கிறாரு. உன் மாம்சத்துல போராட்டம், உன் வீட்டுக்குள்ளே போராட்டம், லட்சக்கணக்கா கடன் உனக்கு, உன் பிள்ளை குறித்த அக்கறை இல்லை. கொஞ்ச நேரம் இந்த சரீரத்தை இன்பப்படுத்தி என் தேவனை துக்கப்படுத்தி போத்திவாரின் ஆவி உனக்குள் இருக்கிறபடினாலே நீ வேசித்தனத்துக்கு அடையாளமான, விபச்சாரத்துக்கு அடையாளமான சாராயத்தை குடிக்கிறபடினாலே தேவனுடைய அதம் பண்ண இன்றைக்கு கையை நீட்டுவதற்கு முன்பாக திருந்து என்று தேவன் எத்தனை முறை எச்சரித்தார் அவனை. ரொம்ப துக்கம். படிப்படியா எங்களை பார்க்கறாங்க, அவங்களையும் பார்க்கிறேன். அவர் சபைக்கு போறான், ரட்சிக்கப்பட்டான். ஆனா என்னுடைய பார்வைக்கு பாதாளத்தில் இருக்கிறான். ஆனா கர்த்தரைகளை இங்க வச்சிருக்கிறார், ஆபிரகாம் மடியில வச்சிருக்கிறார். இப்பவே பார்க்கலாங்க. ஒருத்தர் பார்க்கும்போது தெரியும், ஆபிரகாம் மடியில இருக்கிற, பாதாளத்தில் இருக்கிறியா. உன் ஜீவனே உன்னை ஆபிரகாம் மடிக்கு கொண்டு போவோம். உன்னுடைய பொல்லாத கிரியைகளே உன்னை பாதாளத்துக்கு கொண்டு போகும். இந்த 9 வாதை விட்டுட்டு சொல்றாரு, இதனுடைய கருத்து என்ன? நாம அழிஞ்சு போகாதபடி தப்ப பண்ணடா இது. சொல்றாரு பாருங்க. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது, மறுபடியும் வாசிக்கிறது. தப்ப பண்ணின போது எகிப்தில் இருந்த போறோம். இன்னைக்கு நம்ம வீடெல்லாம் காப்பாற்றப்படுதுன்னா கர்த்தருடைய கிருபை. 2வது ஊழியக்காரருடைய ஜெபம் வந்து விழுந்துறீங்க. எப்படியாவது ஆண்டவர் சொல்றார், உன் வீடை இந்த மாசம் தப்பிச்சிட்டேன், அடுத்த மாசம் தப்பு வைக்கணும்னு சொன்னா இந்த இடத்துல வந்து உஷாரு. நான் கையை நீட்டிடுவேன். ஒரு நிமிஷம் ஆகாது. உன் மனைவி முகத்தை பார்க்கிறேன், உன் பிள்ளை முகத்தை பார்க்கிறேன், உனக்காக ஜெபிக்கிற ஊழியக்காரன் முகத்தை பார்க்கிறேன். அவன் ஜெபம் என்னை தடுத்து நிறுத்திட்டே இருக்கு. எப்படி ஆபிரகாம் ஜெபம் 50 அப்படியே 10 வந்துச்சோ, ஒரு செகண்ட்ல தட்டி தூக்கிடுவேன். உனக்கான ஜெபம். என்னுடைய வாதை உன் தலைக்கு மேல கத்தி போல தொங்குது.
ஆனா சுடரொளி பட்டயத்தை ரெடியா வச்சிருக்கிறேன். ஆனா உனக்கு அநேக ஜெபங்கள் உன்னை தடுத்து வைத்திருக்கிறது. ஒரு ஜெபம் கம்மியானோட உன் கதை முடிஞ்சு போச்சு. ஒரு ஜெபம் நின்றுதுன்னா விட அந்த இடத்துல நான் பூந்துருவேன். இன்றைக்கு எச்சரிக்கையா இரு. இந்த பந்தி சாதாரண பந்தி இல்லை. ஏதோ மூளைக்கடை ரெட்டில்ஸ் கொஷம் வர பிரெட்டு கிடையாது. இதோட சரீரம் 40 நாட்கள் கொல்கத்தாவில் ஆயத்தமாக்கப்பட்ட சரீரம், கபாலஸ்தலத்தை நோக்கி போகிற சரீரம், 6 மணி நேரத்துக்கு ஆயத்தமா இருக்கிற சரீரம், கொல்கத்தாவின் தென்றல் காற்றை மடமெடுத்து உட்கொண்டு ஜீவனை உள்ளே அடக்கி சிலுவையின் அடையாளத்தை உலகெங்கும் பிரஸ்தாபித்து ஆவி மண்டலத்திலே அவனுடைய எல்லா காரியத்தையும் இழுத்து தரன் கவனி வந்து சிலுவையிலே வெற்றி சிறந்த இயேசு யூத கோத்திரத்து ராஜாவின் சிங்கத்தின் சரீரம். ஏதோ நீ சாதாரண நினைக்காத. என்ன காரியம் செஞ்சிருந்தாலும் சரி, அதை நீ அடக்கி ஆளுவாயோ, உன்னை அது அடக்கி ஆளுமோ. ஒரு பணத்துக்காக கர்த்தரை விட்டு போறது, ஜாதிக்காக கர்த்தரை விட்டு போறது. ரெண்டே ஜாதி தாயா, பாவ ஜாதி, பரிசுத்த ஜாதி. பாவ ஜாதியா இருந்த உன்னை ரட்சித்து பரிசுத்த ஜாதி ஆக்கிட்டாரு. அதுக்கப்புறம் சொல்ற நீதி உள்ள ஜாதியை உட்பிரவேசிங்க. வேற எந்த ஜாதியும் கிடையாது. உடைஞ்சா ஒட்ட மாட்டான். நாடான் நாடாது. எங்கேயுமே கிடையாது. ரெண்டே ஜாதி, பாவ ஜாதி, பரிசுத்த ஜாதி. இந்த பஸ்கா சொல்லுது 9 விதமான கனி உனக்குள்ள காலி ஆயிடுச்சு. 9 வாதைகள் உன்னை தொடர்ந்து வந்து இருக்குது. இன்றைய ரட்சணை நாள், இன்றைக்கே அனுக்கிரக நாள். எதையும் நீ துணிகரமாய் நீ அந்த காரியத்தில் கை வைப்பாய், ஆனால் அடுத்து நீ இழக்க போது திரும்பி பெற்றுக் கொள்ளாததா இருக்கும். நான் சொல்லலைங்க, வேதம் சொல்லுகிறது. நான் தனியா என்னல எடுத்து பேசல. இந்த பாதை, இந்த பஸ்கா எப்ப ஆசரிக்கப்பட்டது ஆச்சரியமா இருக்கு. அது உள்ள போனா மணிக்கணக்க பேசலாம். ஏன் 10வது வாதைக்கு வைக்கிறாரு? மற்றதெல்லாம் போனா பெற்றுக் கொள்ளலாம். ஆடு மாடு போனா திரும்பி வந்துடும், உடம்பு கரெக்டா வந்துடும், பேரு பிரச்சனை கிடையாது, கொப்பளம் பிரச்சனை கிடையாது. ஆனா போனா திரும்பி வராத ஒன்று இருக்குது. முதற் பேரானவன் உன் குடும்பம் என்றைக்கு நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாயோ அன்றைக்கு நீ முதற் பேரானவன். ஆண்டு சொல்றார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எகிப்துல ராஜா பார்வோனி முதல் பையன், ஒரு பெரிய ஐஸ்வர்யவான முதல் பையன், ஏழை குடியான முதல் பையன். எகிப்துல ஆண்டவரே மறுதலிச்சு அவருடைய அற்புதத்தை கண்டு நிர்விசாரமா இருந்து கேவலமா எண்ணி அற்பமா தூஷிச்ச இஸ்ரவேல் ஜனங்கள் முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் வேடிக்கை போல நடத்தின, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை அவமானப்படுத்துகிற, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை கேவலப்படுத்துகிற, ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பை அவமானப்படுத்துகிற, ரட்சிப்பை கொடுத்த ஊழியத்தை சபையை அவமானப்படுத்துகிறபடினாலே ஊழியக்காரர் அல்ல, மணவாளனாக இயேசு வரும்போது மணவாட்டியாக சபைக்குள்ளே நீ ஜீவாத்மா இல்லாதபடி ஜீவாத்மா இருக்க வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமே தவிர நீ புழு புழுத்த இடத்துக்கு போகக்கூடாது என்று மணவாளனாக இயேசு மணவாட்டியாக சபையை சந்திக்க அவர் வருகை ஆயத்தமா இருக்கிறபடினாலே இன்றைக்கு அன்றைக்கு எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களை, தேவனுடைய பிள்ளைகளை அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, ஏளனப்படுத்தி, தவறாக நடத்தி, அவதூறு நடத்தி, பணம் இல்லாமல், ஆகாரம் இல்லாமல், வஸ்திரம் இல்லாமல் நடத்தின பொழுது இவை எல்லாம் ஒன்றுமில்லாத இருந்தும் ஒரு நன்மை குறைபடாதபடிக்கு அவர்களுக்கு வித்தியாசத்தை காண்பித்து 10வது வாதை அனுமதித்து இவர்களை காப்பாற்றின என் தெய்வம் இன்றைக்கு உங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன். தலைமுறை எகிப்தில் இருக்கிறாங்க. அவன் குடும்பத்தில் முதல் பேரானவன் காலி, தலைச்ச பிள்ளை காலி, ராஜாவோட பிள்ளை காலி, பணக்கார பிள்ளை காலி, ஐஸ்வர்யான பிள்ளை காலி, ஏழை குடியான பிள்ளை காலி. ஆனா இங்க இயேசுவோட ட்ரெண்ட் ஆப்போசிட் ஆனது. அங்க முதல் பேரானதெல்லாம் மறிக்குது. ஆனா அந்த எபிரேயர் வசனம் ஞாபகம் 1 கொரிந்தியர் நினைக்கிறேன் 19:23 வாசிங்க. 9:23. நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அது நிமித்தமே இப்படி செய்கிறேன். போறோம், நீ பங்காளியாயிரு. அடுத்து எபிரேயர் 12 வாசிங்க 23-24. நான் முடிக்கிறேன்.
சத்தம் வாசிங்க. பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதல் பேரானவர்கள். போறோம். அங்க முதல் பேரானதான் காலியாகுது. எப்படி? அங்க முதல் பேரானதான் காலியாகுது. நீங்க ரட்சிக்கப்பட்டு தேவனை ஏற்றுக்கொண்டா யாரு? நீ வீட்டுக்கு 4வது பிள்ளையாக முதல் பேரானது, வீட்டுக்கு கடைசி பிள்ளையாக முதல் பேரானது. அங்க எகிப்தில முதல் பேரான எல்லாமே காலி. ஆனா இங்க ரட்சிக்கப்பட்ட நீதான் ஒரு முதல் பேரான பிள்ளை. உன் வீட்டுல 3வது வீட்டு, 4வது வீட்டு, 5வது வீட்டு நீ முதல் பேரானது. சர்வ சங்கமாக சபைக்கு வந்திருக்கிற நீங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, அங்க முதல் பேரானதெல்லாம் அவுட். ஆனா இங்க கோசை நாட்டில் முதல் பேரானது சேஃபா இருக்குது. ரட்சிக்கப்பட்டது சேஃபா இருக்கிறாங்க. அப்போ இதுல இருந்து என்ன புரியுது? 9 வாதைக்கு தப்பி துணிகரமா நாம ஜீவிச்சு இன்றைக்கும் மனதிற்கு சொன்னா 10வது வாதைக்கு முதல் பேரான கையை நீட்டிட்டா மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியாது. இழந்துட்டா பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த இழப்பு வராம இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் பண்ணி வச்சிருக்கிறார், இந்த பஸ்கா வச்சிருக்கிறார். அப்போ 12:35 வாசிங்க. யாத்ரா 12:35. மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். நீ பரிசுத்தமா பஸ்கா ஆசரிச்சா எதிராளி கண்களில் உனக்கு தயவு கிடைக்கும். எதெல்லாம் கேட்கறியோ கர்த்தர் அதெல்லாம் தருவார். எதெல்லாம் கேட்கறியோ கர்த்தர் அதெல்லாம் கொடுப்பார். 37 பாத்தீங்கன்னா பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷன்மார்கள். பிள்ளைகள் தவிர 38 சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அழகா ஒரு வாசல், அது அநேகர் பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதுமன்றி 6 லட்சம் புருஷன் இல்லாம பல ஜாதி, இவங்களை விட வேற வேற ஜாதி, வேற வேற கோத்திரம் எல்லாம் சேர்ந்துனாங்க. உயிர் தப்புனா போதும். அப்போ இவங்க கூட சேர்ந்ததுனால தப்பி படிச்சாங்க. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த 39 அங்கே அவர்கள் தங்களுக்கு வழி ஒன்றும் ஆயத்தம் பண்ணவில்லை, ஆனா ஒன்றும் குறைபடலை. நீ பந்தியில் பரிசுத்தமா இருந்துட்டா உன் தேவை யாவையும் சந்திக்க போறோம். ஒன்று கர்த்தரை வைக்கப்படுத்த விட மாட்டார், கர்த்தரை துக்கப்படுத்த விட மாட்டார். நீ கர்த்தருக்கு உண்மையா யார் தெரியுமா? நீங்க தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிறவங்க. நீங்க போகும்போதே அற்புதம் நடக்கணும். நீங்க ஜோம் பண்ணாத அற்புதம் இல்லை. ஒரு முறை அவங்க அம்மா இறந்துட்டாங்க, கம்மின்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டு வேகமா போனோன்னே இறந்துட்டான்னு அந்த பெட்ரோல் பங்க், மாதோட பெட்ரோல் பங்க்ல பாஸ்ட் சொல்லி சிரிச்சிருந்தேன். பெட்ரோல் பங்க் போற டெத்து கம்பெனி முடிச்சுட்டு போன உடனே பார்த்தா அவசரமா கிளம்புறேன். ஒரு பையன், ஒரு புரஜாதி பையன் பிசாசு பிடியில கீழே விழுந்து கிடக்குறான் பெட்ரோல் பங்க்ல. அன்னைக்கு ஏதோ அமாவாசை ஏதோ என்ன கண்டாவே எனக்கு டெத்துக்கு போகணும், டைம் ஆகி போச்சு, ஓடுறேன். வண்டி எடுத்து இந்த மாதிரி இல்லப்பா நான் நிறுத்து ஜோம் பண்ணினாங்க. இந்த அம்மா நானும் போயிட்டு டெத்துக்கு போற அவசரத்தில் இயேசு நாமத்தில் எந்திரின்னு போயிட்டாங்க. சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்றேன். இப்படி 2 பேர் நின்ட்டாங்க. ஐயா நில்லு என்ன நீ ஜோம் பண்ணி வந்தீங்கன்னா எந்திரிச்சு உட்காந்துட்டாயா. நான் உண்மையில ஜெபிக்கிறேன்னு போல, எனக்கு டெத்துக்கு டைம் ஆகி போச்சு. கத்துறாங்க எல்லாமே. அங்க பாடி அங்க வரலன்றான். ஏசு நாமம் இருந்துச்சு நடந்துட்டு பிரஷர் எடுத்து உட்காந்துருக்கான். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதுல இருந்து அந்த பங்கில் போனா நமக்கு ராஜ மரியாதை. ஐயா நீங்க வாங்க, ஐயா கரெக்டா அடி, ஒரு முறை காசு எடுத்து போல அடிச்சுதான் நீங்க போங்க ஐயா, அவங்ககிட்ட இருந்தா பேங்க்ல இருக்கிறாங்க. பந்தியில கரெக்டா இரு, அவருடைய சரீரத்துக்கு கரெக்டா இரு, அவருடைய ரத்தத்துக்கு கரெக்டா இரு. காசே இல்லைனாலும் சரி உன்னை கத்திர ராஜா ராணியை வச்சிருப்பாங்க. ஏன்னா அவன் மேல இருக்கிற தயவு உன்னை சும்மா விடாது, இறக்க சும்மா விடாது. இப்போ உண்மையிலே நாங்கள் 4 வருஷம் தான் ஆகுது. ஒரு முறை தலைவரம்மா அந்த பக்கம் வராங்க, தலைவரம்மா ஏன் சொல்றேன்னா கத்தர் கூட இருந்து காமிக்கு. அந்த அம்மா எதுக்கு காரில் வராங்க, 100 நாள் வேலை செய்யணும், ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்கிறாங்க. நாங்கள் வரோம், ஐயா 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 தோத்துறோம், ஐயா தோத்துறோம், ஐயா தோத்துறோம். சரி நான் ஏதோ மீட்டிங் போகிறதுல வந்துட்டு வீட்டுக்கு வந்து தலைவரம்மா ஃபோன் பண்ணுறாங்க. நான் இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்து 40 வருஷம் இருக்கிறேன். 2 வருஷத்துல ஊரே ஜல்லடை போட்டு அலசிட்டீங்க. அடுத்த எலெக்ஷன் எனக்கு ஜீரோ தான் கிடைக்க போகுது. ஏன் தெரியுமா? கர்த்தரும் கூட இருந்தா ராஜ்யம் அசையும், தேவன் கிரியை செய்வார், வல்லமை வெளிப்படும்,
அவருடைய சரீரம் உனக்குள்ள இருக்குது. இயேசு நாமத்தில் சொல்றேன், நீ பலவீனப்பட்டவன் கிடையாது. இந்த 10வது வாதம் உன்னை அழிக்காது. இன்றைக்கு மனம் திரும்பிடு, இன்றைக்கு ஒப்பு கொடுத்துரு. சபைக்கு சரீரத்துக்கு என்ன உடைக்க முடியுமோ உடை, என்ன கொடுக்க முடியுமோ கொடு. மற்றதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். சபைக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடு. எதனா பிரேயரா, ஆலய ஆராதனையா, வந்து விழுந்துரு. வீட்டிலோட வேலையை நிறுத்துரு. அதுக்கு ஒரு ஆளை தூதன் அனுப்பிச்சுவார். எவ்வளவு ஒருத்தவங்க வீட்டை எல்லாம் செஞ்சுட்டு போயிடுவான். இங்க வந்து செஞ்சிரு. இன்றையிலிருந்து இயேசு நாமத்தில் சொல்றேன், சின்ன பிள்ளை வாலிப பிள்ளையோ குடும்பமோ வந்து விழுந்து இதெல்லாம் சபைக்கு செஞ்சிருங்க. கர்த்தர் நாளைக்கு வந்தாருன்னா கணக்கு கேட்பார். இத்தனை வருஷம் போய் தரையை தேய்ச்சிய தரையை தொடச்சான்னு கேட்பார். என்னால் முடிஞ்சது செய்யணும்னு நினைப்பேன். ஆனால் டைம் இல்லை. எதனா சின்ன சின்ன வேலைன்னா வருவேன். டைம் தான் வந்துடுவேன். ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசை தான். ஆனால் எங்களுக்கு நடத்துகிற பாதை அந்த மாதிரி. ஏன் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் பலவீனப்பட்டவன் ஒருத்தனும் கிடையாது. வெள்ளியோடு முன்னோடு போடப்பட்டாங்க. ஏன் இப்போ பஸ்கா ஆசரிக்கப்படும் தெரியுங்களா? திருவது எது அடையாளம் சொல்லுங்க? எது அடையாளம் சொல்லுங்க? இதுக்கு இந்த மனுஷன் தலைவலி, இது கேட்டால் சொல்லுவோம், அது கேட்டால் இருக்கிறது, இது வந்து நீயே சொல்லி தொடச்சு போயிட்டுருக்கீங்களா? திருவிருந்துக்கு எது அடையாளங்க? 9 வாதைக்கு தப்பி 10வது வாதை முதற் பேரான காலி பண்றதுக்கு ஆண்டவர் இறங்குறாரு. அப்போ மனம் திரும்பல. அந்த நேரத்தில் இவங்க சாட்சியா இருக்கிறாங்க. இஸ்ரவேலர் அந்த நேரமும் பரிசுத்தமா இருக்கிறாங்க. அந்த நேரமும் ஆயத்தமா இருக்கிறாங்க. அந்த நேரமும் எதிர்பார்த்து இருக்கிறாங்க. அந்த நேரமும் தங்கள் முழு பழுதற்றபடியா வச்சுக்கிறாங்க. ஆக ஆண்டவர் பார்த்தாரு, உங்களுக்கு பாதுகாக்கப்படும், அவன் அடிக்கப்படும். இது எதை குறித்து சொன்னா, ஆயத்தம் இல்லாம தொடர்ந்து இருப்பன்னு சொன்னா, கர்த்தர் கொடுக்கிற 9 மணி அடிச்சு சத்தம் கேட்டாலும் 10வது மணி அடிக்கும் சத்தம் கேட்காது. வாதை இறங்கிரும். எழுந்த போது திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு இயேசு நாமத்தில் சொல்றேன், தயவாய் ஒரு விஷயம் கூட என்னை தவறா எடுத்துக்காதீங்க. இதில் இருக்கிறத நான் சொல்லிட்டு போறேன். நான் பேச மாட்டேன்னு தான் சொன்னேன். ஆனால் அவர் தான் கொஞ்சம் பேசுன்னு சொன்னாரு. நான் ஏதோ சொல்ல வந்து கர்த்தர் கரெக்டா யாத்திரம் 12ஆம் அதிகாரத்தை காண்பிச்சாரு. அதை குறித்து கர்த்தர் பேச வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு எங்க போனாலும் நீங்க ஒரு தெளிவா இருக்கலாம். கர்த்தர் எப்போ வருவாருன்னு ஆராய்ச்சி பண்றதை விட ஆயத்தமாயிருக்கு. 2 காஸ்பல் தான். வெளியில இருக்கிறவனுக்கு மனம் திரும்பு, உள்ள இருக்கிறவனுக்கு ஆயத்தமாகும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.